பணம் திமுகவால் வாரி இறைக்கப்படுகிறது. திமுக அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமா? இப்போ இருக்கிற ஆட்சியிலேயே நல்லா பார்த்துட்டாங்கன்னா அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்மண் தெரியாமல் பணம் வாரி இறைக்கப்படுகிறது தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. அதற்கும் விஜய் ஒரு காரணம். பணம் என்பது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய முதலீடு என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊர் உருப்படாதுன்னு மக்களுக்கு தெரியும். விசிலடித்தான் கொஞ்சுகள் என்று நீங்கள் அவர்களை ஒதுக்க முடியாது. இளைஞர்கள், இளம் பெண்கள் அவரை காணுவதற்கு கூடுகிறார்கள், படித்தவர்கள் முதற்கொண்டு. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். தமிழ்நாட்டு வாக்காளர்களை குழப்பும் விதமாக கருத்து கணிப்புகள் கொண்டு கிளியர் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வருமோ என்று இந்த தேர்தல் கணிக்கப்படுவதற்கே காரணம் விஜய். கருத்து கணிப்புகளின்படி ஓட்டு நிறைய வாங்கி ப்ரூவ் பண்ணி காட்டுவார். ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளவு கன்வெர்ட் ஆகுன்றது கேள்விக்குறி. 1991 பவர்ஃபுல் மினிஸ்டர் செங்கோட்டையன். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி வெறும் ஒரு எம்எல்ஏ தான். காலம் பிறகு தலைகீழாக மாறியது. காங்கிரஸ் எடுத்த உடனே ஆட்சியில் பங்கு ஒன்றுன்னு கோஷத்தை வெளிப்படையாக பேசிட்டார். இன்டர்வியூவில் பேசிட்டார் கிரீஷோடுங்க. அதுக்கு பிறகு ராகுல் காந்தி கடைசி வரை சம்மதிக்கவே இல்லை, இழுத்தடிச்சார். இப்பயே பாருங்க, ராகுல் காந்தி 2 தடவை தான் தமிழ்நாட்டுக்கு. பிரேமலதா சொன்னாங்க இல்லையா, நான் பெண்களை வச்சுக்கிட்டே சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகரித்திருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்றாங்க. இதை தவிர வேற ஏதாவது வேணுமா? இது ஒன்னே போதாதா? திமுகவுக்கு இந்த சோதனைகள்லாம் இருக்கு. சபரீசன் சார் டூர் பண்றாருன்னா கள நிலவரம் அவர்களுக்கு கலவரமா இருக்குன்னு. ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இப்போ இறுதிக்கட்ட பரப்புரையில் எல்லா கட்சிகளும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் பரப்புரையே. தேர்தல் நெருங்க போதுங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு வாக்காளர்களை குழப்பும் விதமாக கருத்து கணிப்புகள் கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். நானும் பல சட்டசபை தேர்தல்களை 1980 முதல் கவனித்து வருகிறேன். ஒரு பத்திரிகையாளராக களத்திற்கு சென்றிருக்கிறேன். பெரிய தலைவர்களுடைய பிரச்சாரங்களை கவர் செய்திருக்கிறேன் ஆஸ் எ ரிப்போர்ட்டர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி கான்வாயில் பயணித்து நான் பிரச்சாரத்தை கவர் செய்திருக்கிறேன். இந்த தேர்தல் எப்படி ஒரு வித்தியாசமான தேர்தல் என்று சொல்கிறேன் என்றால், பிரதான 2 கட்சிகளுக்கு இடையே தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் போட்டி இருந்திருக்கிறது. ஒரே ஒரு சமயத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுற்ற சமயத்தில் மட்டும்தான் அதிமுக பிளவுண்டு அது 2 அணிகளாக இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது, காங்கிரஸ் தனியாக களத்தில் இருந்தது. 1989 தேர்தல் திரு மூப்பனார் அவர்களை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலை சந்தித்தது. அப்போது களத்திலே 4 முனை போட்டி இருந்தது. ஜானகியம்மையாருடைய அணி அந்த தேர்தலிலே தோல்வியடைந்து ஒரு சீட்டில் தான் வென்றாலும் கூட அப்போது அந்த களம் 4 முனை போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது. அதே சூழல் இன்றைக்கு திரும்பி இருக்கிறது. 4 முனை போட்டி. தமிழக அரசியல் அரங்கில் 2 ஆண்டுகளுக்கு முன் உதயமான தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சி, அதனுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது அதை சந்திக்கவில்லை. சட்டமன்ற தேர்தல் தான் தனது இலக்கு என்று நிர்ணயித்து கொண்டு இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்வதற்கு முற்பட்டு அவர் பிரச்சாரத்திற்கு கிளம்புவதற்கு முன்பே அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தன, மீடியாவின் கவனத்தை ஈர்த்தன. பிரச்சாரத்திற்கு புறப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள், வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திகைக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அசந்து போகக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இளைஞர் படை, இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு இருப்பதை இந்த தேர்தல் களத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் அவர் அந்த பரப்புரையை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாதபடி இடையூறுகள், சில நேரங்களில் அவரே வந்த வாய்ப்பை நழுவ விடுகிறார். இதன் காரணமாக அந்த கட்சி எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறுமா என்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த கட்சி ஒரு மிக கணிசமான வாக்குகளை பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன அல்லவா? அந்த கணிப்புகள் அனைத்துமே ஒருமித்த புள்ளியில் நிற்பது எதுவென்றால், விஜய் கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்பதுதான். அட்வான்டேஜ் திமுக என்று சொல்லுகிற கணிப்புகளாகட்டும், இல்லை அட்வான்டேஜ் ஏடிஎம்கே என்று சொல்லுகிற கணிப்புகளாகட்டும், இருவேறு விதமான கணிப்புகள் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஷார்ப்பாக சொல்வதானால் 2 தரப்பிலும் வெளிவருகிற கணிப்புகளில் 1-2 கணிப்புகள் 2 தரப்பிலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், டிஎம்கே 120+ வித் அலையன்ஸ், ஏடிஎம்கே 125+ வித் அலையன்ஸ் என்று வருகிறது. ஸோ இது மாதிரியான, அதாவது கிளியர் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வருமோ என்று இந்த தேர்தல் கணிக்கப்படுவதற்கே காரணம் விஜய் என்று நான் பார்க்கிறேன். சோஃபார் இப்போ நடந்த எல்லா விஷயங்களையும் கோர்வையாக நீங்கள் பேசும் பொழுது
திரு விஜய் அவர்களுடைய அந்த அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட வருகை தான் வந்து நம்ம பெரிதாக பேசிட்டு இருக்கிறோங்கிறது பார்க்க முடியுது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா விவாதங்களிலும், எல்லா நேர்காணல்களிலும், எல்லா தேர்தல் பரப்புரைகளிலும் அவரை மையப்படுத்தி தான் வந்துட்டு இந்த எல்லாமே நகருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இத்தனை பேர் களம் 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாலும் திரு விஜய் அவர்களோட பேசு பொருள் அதிகமாக இருக்குங்கிறது பார்க்க முடியுது. அப்போ வந்து மக்களிடத்தில் அவர் போய் சென்று அடைஞ்சிட்டாரு, ஆனால் அது வெற்றியாக மாற வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி எடுத்துக்கிறதா? இல்லை, மக்களிடம் அவர் சென்றடைந்து விட்டார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு பிரபலமான திரையுலக நட்சத்திரமாக இருக்க காரணத்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் அவர் இருக்கிறார். பெரிய அளவில் வந்து சின்ன பசங்க, இளைஞர்கள், இளம் பெண்கள் அவரை காணுவதற்கு கூடுகிறார்கள், படித்தவர்கள் முதற்கொண்டு. நீங்கள் வெறும் ரசிக மனப்பான்மை படைத்தவர்கள், விசிலடித்தான் குஞ்சுகள் என்று நீங்கள் அவர்களை ஒதுக்க முடியாது. ஆர்வம், பெரும் ஆர்வம். இரண்டாவது, 2 கழகங்களும் ஆண்டு விட்டார்கள், ஒரு மாற்றம் வேண்டும் என்று கருதுகிற மனநிலை கொண்ட வாக்காளர்களில் ஒரு பகுதியினரும் விஜயை ஆதரிக்கிறார்கள். அதுவும் அவருக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னல் அட்வான்டேஜ். உங்களுக்கு அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது அப்படியே சஸ்டெயின் ஆனால் அவருடைய growth இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அது அப்படியே சஸ்டெயின் ஆகாமல் கொஞ்சம் அதில் சில பேர் சபலத்தில் மாறி ஜெயிக்கிற பக்கம் போடுவோம், ஏடிஎம்கேக்கு போடுவோம், அதாவது டிஎம்கேக்கு போடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏடிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுக்கும். ஆனால் அவர் தான் ஹீ வில் பி த கீ பிளேயர் இன் தி செலெக்ஷன், கீ டிசைடிங் ஃபேக்டர் என்று நான் பார்க்கிறேன். அவர் வந்து ஒரு முக்கியமான போட்டியாளர். ஆனால் முதல் 2 கட்சிகள் வந்து கருத்து கணிப்புகளின்படி முதல் 2 கட்சிகளில் ஒன்றுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இவருக்கு வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது ஓட் நிறைய வாங்கி ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அவர் ஒரு வலிமை மிக்கவர், அலட்சியப்படுத்த முடியாதவர்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவார். ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளவு கன்வெர்ட் ஆகுன்றது கேள்விக்குறி. நான் கேள்விப்படுவது திரு விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் அறிகிறேன். அங்கே போய் பயணித்து வந்த செய்தியாளர்களிடம் நான் பேசிய வகையில் அந்த 2 தொகுதிகளிலும் விஜய் தான் நம்பர் 1 வேட்பாளராக இருக்கிறார், பார்க்கப்படுகிறார். இரண்டாவது திரு செங்கோட்டையன். திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் என்னதான் அவரை பற்றி அநாகரிகமாக பேசியிருக்கிறார். திரு செங்கோட்டையனும் அதே தரத்திற்கு பதில் பேசியிருக்கிறார். அது வந்து டிட்ஃபார் டாட்டாக நான் பார்க்கிறேன். அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமியோட திரு செங்கோட்டையன் மூத்தவர். 1991 பவர்ஃபுல் மினிஸ்டர் செங்கோட்டையன். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி வெறும் ஒரு எம்எல்ஏ தான். அவருடைய வீட்டிலேயே இவர் காத்து கொண்டிருப்பதெல்லாம் நானே நேரடியாக பார்த்திருக்கிறேன். காலம் பிறகு தலைகீழாக மாறியது. திரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடைய மந்திரி சபையில் மந்திரியாக இருக்க வேண்டிய கட்டமும் வந்தது, சூழலும் வந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலா தயவில் தான் முதலமைச்சரானார் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிற போது கடந்த காலத்தை திரு எடப்பாடி பழனிசாமியும் மறக்கக்கூடாது, திரு செங்கோட்டையனும் மறக்கக்கூடாது. 2 பேரும் பயன்படுத்திய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை பொது அரசியலில் என்று நான் பார்க்கிறேன். அதை விட்டு விடுவோம். திரு விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, திரு செங்கோட்டையன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கடும் போட்டி ஏற்படுத்தியிருக்கிறார், அவரும் கூட வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று எனக்கு தகவல் வருகிறது. ஆனால் அங்கே பணம் ஏராளமாக திமுகவால் வாரி இறைக்கப்படுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். இன்னும் ஓட்டுக்கு கூட பெரும் அளவுக்கு பணம், பல தொகுதிகளில் ஒரே மாதிரியான பணம், சில தொகுதிகளில் கூடுதலான பணம் என்று திமுக பணத்தை நம்பி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதிமுக திமுக அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமா? பணமாகட்டும், பரிசு பொருளாகட்டும், ஒரு 10 பேர் மேட்ச் பண்ணலாம். திமுக அப்படி இல்லை. இப்போ இருக்கிற ஆட்சியிலேயே நல்லா பார்த்துட்டாங்கன்னா அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆகவே கண்முன் தெரியாமல் பணம் வாரி இறைக்கப்படுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. அதற்கும் விஜய் ஒரு காரணம். விஜய் இவர்களுக்கு ஒரு மிரட்சியை தோற்றுவித்திருக்கிறார். நீங்கள் என்ன காரணம்னா, டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலாம், மலிவாக அவரை குறைத்து மதிப்பிடுவதாக அல்ல, அப்படி சொல்வதாக இருந்தால் ஸ்பாயிலர்னு சொல்லலாம். திமுகவினுடைய வாய்ப்புகளை 30-40 தொகுதிகளில் விஜய் கெடுப்பார். அங்கே அவர் வாங்குற ஓட்டு திமுக தோக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். திமுக வேட்பாளர் தான் முன்னிலைன்னு தெரியும், ஆனால் கடைசியில் காலி ஆகிடுவார்னா, விஜய் ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காலி ஆகிடுவார். அதே நிலை வைஸ் வர்சா ஏடிஎம்கேக்கு. இந்த எலெக்ஷனில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, ஒரு டிட்டர்மிண்டா சொல்ல முடியல. நீங்க சொல்ற மாதிரி வந்து பணம் இங்க அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நீங்க வந்து பணம் முக்கியமான ஃபேக்டரா இல்லாம போகணும், அப்பதான் தமிழ்நாட்டு அரசியல் உருப்படும். ஏன்னா பணம் என்பது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய முதலீடு என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவோ அதிமுகவோ வேட்பாளர்கள் காசு கொடுக்குறாங்கன்னா, ஜெயிச்சு எம்எல்ஏவானா கான்ட்ராக்டில் நல்ல கமிஷன் வாங்கி அதை எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ரோடு ஒர்க் நல்லா இருக்காது, ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருக்காது, ஊர் உருப்படாதுன்னு மக்களுக்கு தெரியணும். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பின்னடைவு என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் கேண்டிடேட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டார். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இந்த மலைகளுக்கு நடுவில் மோதணும்,
பணம் வந்து சேராது. நீங்கள் டவுனில் இருக்கிறவன் இஷ்யூஸை பார்த்து ஓட்டு போடுவான். பெரும்பாலான மக்கள் அவன் சந்திக்கிற பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை ஒருத்தனுக்கு துன்புறுத்தலாக இருக்கும், ஒருத்தனுக்கு அவன் இருக்கிற ஏரியாவில் ரோடெல்லாம் மட்டமாக இருக்கும், ஒருத்தனுக்கு டிரான்ஸ்போர்ட் அவதியாக இருக்கும், ட்ரைனேஜ் இஷ்யூ. கேட்டால் மந்திரி 4000 கோடி ஒதுக்கினாரு, 4000 கோடியில் 75 முடிஞ்சிருச்சுனாரு, 65 முடிஞ்சிருச்சுனாரு, 90 முடிஞ்சிருச்சுனாரு. ஆனால் அதே தண்ணி தான் நிற்குது. 4000 கோடி எங்கே போச்சுன்னு தெரில, சாம்பார் சாத்தில் போச்சான்னு தெரில. அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆகவே மக்கள் சிந்திக்கணும், இந்த அவதிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். மோசமான ரோடுகள், முட்டி அளவுக்கு தேங்கி நிற்கிற தண்ணீர், மழை நீர், கொசு தொல்லை, ரேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஊழல்கள், பல பிரச்சனை இருக்குது. லோயர் மிடில் கிளாஸ் ஆகட்டும், அப்பர் மிடில் கிளாஸ் ஆகட்டும், எலைட் பீப்புள் ஆகட்டும், நீங்கள் யோசிக்கணும், யோசித்து ஓட்டு போடணும். அன்சேஃப் ஃபார் உமன், ட்ரக் மெனாஸ், இதை மறக்கடிப்பதற்குத்தான் 5000 ரூபா பேங்க்கில் போட்டேன் அப்படின்றார் ஒருத்தர். 10,000 ரூபா வந்த உடனே கொடுத்துட்றேன் அப்படின்றார். ஆகவே இதல்ல இஷ்யூ, நிஜ இஷ்யூவை சிந்திக்க வேண்டும் மக்கள். ஆகவே இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, விஜய் ஒரு ஃபேக்டர். முதல் நிலைக்கு முன்னேறுவது இந்த தேர்தலிலே முன்னேறுவார்னா எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் அவர் இந்த தேர்தலில் பெறுகிற கணிசமான வாக்குகளை வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு, அதே போல் உறுதியோடு, இன்னும் கொஞ்சம் தன்னை அரசியல் மயப்படுத்தி கொண்டு, அவரது கட்சியை கொஞ்சம் அரசியல் மயப்படுத்தி கொண்டு அடுத்த 2029 31 நோக்கி நகர்வார் என்று சொன்னால், இப்போது வாங்குகிற வாக்குகளை வைத்து சில கட்சிகள் அவர் வீடு தேடி வரும், தானாக வரும், அவரை தேடி வரும். அதற்கு இந்த தேர்தல் வித்திடும் என்று நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். விஜயை தேடி தேசிய கட்சியோ மாநில கட்சியோ வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் அவர் எடுத்தவுடன் சிஎம் ஆகிவிட முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம் என்பதுதான் என் பார்வை. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது காசு கொடுக்குறாங்க, காசு தான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஐ மீன் அந்த பணம் கொடுக்கறது தான் வந்துட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ண போதுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் ஆல்சோ வந்துட்டு இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கிறாங்கன்னு நாங்கள் பல செய்திகள் கேட்குறோம். இந்த முறைதான் முதல் முறையாக இந்த தேர்தலில் தான் வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விட்டதாக கருதி, அது உண்மையும் கூட, முதல்ல உண்மை. அதாவது எல்லா பார்ட்டியும் கடகடன் பேசி ஃபஸ்ட்டு யார் முடிச்சாருன்னா திமுக தான். ஆனால் சீட் ஷேரிங்கில் தகராறு வந்தது. காங்கிரஸ் எடுத்த உடனே ஆட்சியில் பங்கு வேணும்னு கோஷத்தை வெளிப்படையாக பேசிட்டாங்க, இன்டர்வியூவில் பேசிட்டார் கிரீஷ் சோடுங்கர். அதுக்கு பிறகு ராகுல் காந்தி கடைசி வரை சம்மதிக்கவே இல்லை, இழுத்தடிச்சாரு. இப்பயே பாருங்க, ராகுல் காந்தி 2 தடவை தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அதுவும் அவர் நார்மல் உறவா இருந்தா இதுவரை முதலமைச்சரோடு 3 மேடைகளில் பேசியிருப்பார். இப்போ ஒரு மேடையில் கூட பேசல. ஏனென்றால் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்தது விருப்பமே இல்லை. அது முதல்ல ஜெல்லாகலை. அப்புறம் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு யாருக்குமே பிடிக்கல. ஒன்றுமே செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சிக்கு தண்டத்துக்கு 10 தொகுதி கொடுத்து ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்து வீணாக்கிட்டதாக அந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் முணுமுணுப்பு இருக்குது. குறிப்பாக திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்குது, அந்த அதிருப்தி இருக்குது. அது ஜெல்லாகலை. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஜெல்லாகலை. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது களத்தில் தேர்தல் வெற்றியை, திமுகவின் வெற்றியை பாதிக்க செய்யும் என்று உளவுத்துறையும் பென் நிறுவனமும் முதலமைச்சரிடம் அறிக்கை அளித்திருக்க கூடும் என்பது என் பார்வை. அளித்திருக்கிறது என்பது பத்திரிகையில் வந்த செய்தி. பத்திரிகை செய்திகளை மட்டும் வைத்து பேச முடியாது. ஆனால் என்னுடைய அனுமானம், அரசியல் ரீதியாக ஒரு பார்வையாளராக, அரசியல் விமர்சகராக, ஏன் என்று சொன்னால், இந்த அனுமானத்திற்கு ஏன் நான் வருகிறேன் என்று சொன்னால், இந்த தேர்தலில் முதல் முறையாக முதலமைச்சருடைய மருமகன் திரு சபரீசன் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் திமுக நிர்வாகிகளோடு. அவருடைய அட்வைஸ் அல்லது அவருடைய டைரக்ஷனை கேட்டுக்கொண்டு செயல்படுகிற அல்லது திருத்திக் கொள்ளுகிற, தவறுகளை சரி செய்கிற சூழல் இருந்திருக்கிறது. இது நான் விசாரித்து தெரிந்து கொண்ட தகவல். அவர்களால் மறுக்க முடியாது. அவர் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காரு, அன்னன்னைக்கே செய்தி வந்திருக்கு பத்திரிகையில். திரு சபரீசன் தூத்துக்குடிக்கு வந்தார், திரு சபரீசன் கோவைக்கு வந்தார், செய்தி வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மேடை நம்ம நேரடியாக டிவியில் இன்னைக்கு எங்கே பார்த்தோம்னா, சேலத்தில் முதலமைச்சருக்கு பின்னால் மேடையில் அமர்ந்திருந்தார். எந்த மேடையிலன்னா, பிரேமலதா சொன்னாங்க இல்லையா, இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியும். நான் பெண்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகரித்திருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்றாங்க. இதை தவிர வேறு ஏதாவது வேணுமா? இது ஒன்றே போதாதா? ஆகவே இந்த குற்றச்சாட்டை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உண்மைதான் அர்த்தம். நான் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிறேன், இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்கன்னு. அப்போ என்ன அர்த்தம்? இதுவரையும் அவர் கவனிக்காமல் இருந்தார்னு அர்த்தம். ஆகவே பிரேமலதா அந்த கூட்டணிக்கு தன்னால் முடிந்த சேவையை செய்து விட்டார். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த மேடையில் திரு சபரீசன் இருந்தார். ஆகவே திரு சபரீசன் அவர்களுடைய உதவியும் வழிகாட்டுதலும் துணையும் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு களத்தில் திமுக சோதனைகளை இந்த தேர்தலில் சந்திக்கிறது என்பதுதான் கள நிலவரம்.
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புது அரசியல் கட்சியின் வருகை. திமுகவுக்கு இந்த சோதனைகள்லாம் இருக்கு. சபரீசன் சார் டூர் பண்றாருன்னா கள நிலவரம் அவர்களுக்கு கலவரமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நானும் பல கட்டங்களாக வந்து பல பேர்கிட்ட பேசும்பொழுது உங்களை மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இது கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எங்களால் கணிக்க முடியல. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஒரு பக்கம் வந்து இப்படியும் சொல்கிறாங்க. அப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கணிக்க முடியாத தேர்தல் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு பார்க்குறேன் இப்போதைக்கு. இந்த 2 பேரை தவிர வேற ஒரு மாற்றம் இந்த தேர்தல். ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஆட்சி மாற்றத்திற்கும் வாய்ப்பு, அதாவது தான் நான் சொல்கிறேன். அன்பிரடிக்டபிள்னா டிஎம்கே தான் உறுதியாக வரும்னு சொல்ல முடியாது. டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்காம சூழலில் அவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் வரலாம். தட் இஸ் டிஎம்கே 100 18 ஷார்ட்னா ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு அர்த்தம். இதுதான் வருமா அப்படின்னு கேட்டால் தி சேம் thing will apply to ADMK also நான் சொல்கிறேன். ADMK may get 100 more than 100 or 100 and it may also require another 18 seats from some other parties. அவங்களுக்குன்னு ஒரு சில ரீஜியன்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த இப்போ வெஸ்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏடிஎம்கே தான் வந்துட்டு எப்பொழுதும் இருக்கும். இந்த சைடு எடுத்துக்கிட்டோம், டெல்டா எடுத்துக்கிட்டோம்னா டிஎம்கே தான் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே இந்த தடவை ஓட்டை வெல்லும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிந்து ஓரிரு மாவட்டங்களை தவிர, ஒரு 2-3 மாவட்டத்தை தவிர மீதி எல்லா மாவட்டங்களையும் விஜய் மிக கணிசமான வாக்கு வாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்ப அந்த கொங்குல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் மாத்திட்டேன், நான் வந்து நம்பிக்கையா இருப்பேன் என்மேல் கொங்கு மண்டலம் நமக்கு தான். செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் வழிமுறைகள், தேர்தலை அணுக வேண்டிய வழிமுறைகளை மிக நன்றாக அறிந்தவர். இறுதிக்கட்ட பணிகளில் சிறப்பானவர். ஆகவே அவர் அந்த நம்பிக்கையில் இருக்கலாம். அவரை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. தேர்தல் வேலைகளில் மிகுந்த அனுபவம் மிக்கவர். அந்த நம்பிக்கையில் அவர் பேசலாம். ஆனால் நம்பிக்கையோடு இருந்த அந்த கரூர் தொகுதி இருக்குல்லவா, அதுவே ஒரு இதுவாயிருக்கு. திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான தேர்தல் மாறி இருக்கிறது. ஏனென்றால் திரு விஜயபாஸ்கர் கடுமையான உழைப்பை செலுத்தி இருக்கிறார், அதிமுக வேட்பாளர். இன்னும் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் 1% தான் வாக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த 1% இடங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு 80 தொகுதிகள் இருக்கு. ஸோ இட் மே டர்ன் இன் எனிபடிஸ் ஃபேவர், டிபெண்ட்ஸ் அப்பான் விஜய்ஸ் ஓட்டு. ஓகே, விஜய் எப்படி வாங்க போறாருன்றது. அதன் காரணமாக தான் நான் சொல்கிறேன், கிளியர் மெஜாரிட்டி இல்லாத சட்டசபை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்ததே இல்லை என்பதே ஒரு தவறான தகவல். நமக்கு தெரிஞ்ச 2006 மைனாரிட்டி திமுக அரசு வாய்க்கு வாய் ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. ஆகவே 2006 நிலைமை திமுகவுக்கு வரலாம், அல்லது 2006 திமுக இருந்த நிலைமையில அதிமுக இப்போது வந்து உட்காரலாம். எப்படி நடக்கலாம்? பிஜேபியினுடைய விருப்பப்படி கூட்டணி ஆட்சி உருவாகலாம். ஏன்னா ஏடிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா பிஜேபி கையில் இருக்கிற நம்பர் ப்ளஸ் வேற யார்ட்டையாவது இருக்கிற நம்பர் இதெல்லாம் வாங்கி தான் ஆட்சி அமையணும். அப்படி வந்தால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். பிகாஸ் ஆஃப் விஜய் அப்படி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு கூட்டணி ஆட்சி ஊழல் குறைவாக நடைபெற வழிவகுக்கும். ஊழல் நிற்கணும்னா அந்த இறைவனாக பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு. ஊழல் நிற்கும் என்ற நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி மதுக்கடைகளை மூடுவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. விஜயாவது அதை பேசியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து திமுக 2016 தேர்தலில் முன் வச்சாங்க. ஆனா அவங்க வந்துட்டு தோல்வியை வந்துட்டு கண்டடைஞ்சாங்க. அந்த விஷயத்தை முன்னுக்கு வச்சோம் அப்படின்னா தோல்விக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால எந்த கட்சியும் நம்பிக்கை ஊட்டுகிறவர்கள் அளிக்கிற வாக்குறுதி எப்போதும் நம்பப்படும். விஜய் எனக்கு பணம் தேவையில்லை, மக்களுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பெண்கள் வந்து கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும், வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது, அடித்தட்டு மக்கள் நிம்மதியாக வாழணும், பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, சம்பாதிக்கிற பணத்தை முக்கால்வாசி குடிக்கே போயிடுது. ஆகவே இதை முதல் ஸ்டெப்பாக நான் நிறுத்துறதுக்கு வழி பண்ணுவேன். அதுக்கு மாற்று வழி திட்டம் என்னிடம் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை பெண்கள் அபரிவிதமாக ஆதரவு அளித்திருப்பார்கள். தெரியல, அவருடைய ஐடியா இதில் என்னன்னு தெரியல. அதே போல் அது வந்து செய்ய முடியக்கூடிய விஷயம்தான். திரு தமிழறிவி மணியன் போன்றவர்கள், டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் இதற்கான மாற்று செயல் திட்டங்களை பேப்பராகவே அளித்திருக்கிறார்கள். அதை ஒரு டாக்குமெண்ட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெவின்யூவை வேறு எங்கேருந்து எடுக்க முடியும்னு. ஆகவே நாம் பொறுத்திருந்து தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் என்பது
அவருடைய பயணத்தின் தொடக்க புள்ளியாக அமையும் என்று நான் பார்க்கிறேன். ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு நினச்சிக்கலாம். அப்படி வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமா சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ எலெக்ஷன் ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் வச்சு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய பர்சன்டேஜ் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தினுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார்.